இந்த வீடியோல நம்ம 10th ஸ்டாண்டர்ட் சிவிக் செகண்ட் யூனிட் மத்திய அரசு சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த டாபிக் கீழே இந்திய நாடாளுமன்றத்தின் மக்களவை மற்றும் மாநிலங்களவை பற்றி அறிந்து கொள்ளலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்திய நாடாளுமன்றம் பார்லிமெண்ட் ஆஃப் இந்தியா பத்தி பார்க்கலாம். இந்திய அரசியலமைப்பு சட்டம் பகுதி 5 79 முதல் 122 வரை உள்ள சட்டப்பிரிவுகள் இந்திய நாடாளுமன்ற அமைப்பு, உள்ளடக்கம், ஆயுட்காலம், அலுவலர்கள், செயல்முறைகள், சிறப்பு சலுகைகள், அதிகாரங்கள் பற்றி குறிப்பிடுகிறது. இந்திய நாடாளுமன்றம் 3 பகுதிகளை கொண்டது. அவைகள் குடியரசுத் தலைவர், ராஜ்யசபா, லோக்சபா. நாடாளுமன்றமானது மாநிலங்களவை என்னும் மேலவையையும் மக்களவை எனும் கீழவையையும் கொண்டுள்ளதால் இது ஈரவை சட்டமன்றம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த ஈரவைகள்ல ஓர் அவையான மாநிலங்களவை எனப்படும் ராஜ்யசபா பற்றி முதல்ல நம்ம இப்ப பார்க்கலாம். ராஜ்யசபா என்று அழைக்கப்படும் மாநிலங்களவை 250 உறுப்பினர்களை கொண்டது. இதில் 238 உறுப்பினர்கள் மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் யூனியன் பிரதேச சட்டமன்ற உறுப்பினர்களால் மறைமுக தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். 12 உறுப்பினர்கள் இலக்கியம், அறிவியல், விளையாட்டு, கலை மற்றும் சமூக சேவை ஆகிய துறைகளில் சிறந்து விளங்குபவர்களை குடியரசுத் தலைவர் நியமனம் செய்கிறார். மாநிலங்களவை உறுப்பினராவதற்கான தகுதிகள்: அவர் இந்திய குடிமகனாக இருத்தல் வேண்டும், 30 வயது பூர்த்தி அடைந்தவராக இருத்தல் வேண்டும், அரசாங்கத்தில் ஊதியம் பெறும் பதவியில் இருத்தல் கூடாது, மனநிலை சரியில்லாதவராகவோ அல்லது பெற்ற கடனை திருப்பித் தர முடியாதவராகவோ இருத்தல் கூடாது, நாடாளுமன்றத்தால் அவ்வப்போது நடைமுறைப்படுத்தப்படும் தகுதிகளை பெற்றிருத்தல் வேண்டும், மக்களவையிலோ அல்லது எந்த ஒரு சட்டமன்றத்திலோ உறுப்பினராக இருத்தல் கூடாது. மாநிலங்களவை உறுப்பினரின் பதவிக்காலம் பத்தி பார்க்கலாம் நம்ம அடுத்ததா. மாநிலங்களவை உறுப்பினர்களின் பதவிக்காலம் 6 ஆண்டுகள் ஆகும். அதன் உறுப்பினர்களில் 1/3 பகுதியினர் ஒவ்வொரு 2 ஆண்டுகளுக்கு பிறகு ஓய்வு பெறுகின்றனர். அதனால் ஏற்படும் காலி இடங்கள் புதிய உறுப்பினர்களால் நிரப்பப்படுகின்றன. அடுத்ததான் நம்ம பார்க்க போறது மாநிலங்களவையின் தேர்தல். தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில சட்டமன்ற உறுப்பினர்களால், அதாவது எம்எல்ஏக்களால் ஒற்றை மாற்று வாக்கு மூலம் விகிதாச்சார பிரதிநிதித்துவ முறையில் மாநிலங்களவை உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். இந்த தேர்தல் முறை மறைமுக தேர்தல் எனப்படும். இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி தான் நம்ம குடியரசுத் தலைவரையும் தேர்ந்தெடுக்கிறோம். அதே மெத்தட் தான் இங்கேயும் ஃபாலோ பண்றாங்க. அடுத்தது மாநிலங்களவையின் செயல்பாடுகள், ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் தி ராஜ்யசபா. என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ்னு பார்க்கலாம். எந்த ஒரு மசோதாவும், நிதி மசோதாவை தவிர எந்த ஒரு மசோதாவும் சட்டமாவதற்கு மாநிலங்களவையின் ஒப்புதல் தேவை. 6 மாதங்களுக்கு மேல் ஒரு மசோதா ஒப்புதல் பெறவில்லை எனில் குடியரசுத் தலைவர் 2 அவைகளின் கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்து மசோதாவின் முடக்கத்தை தீர்த்து வைக்கிறார். அடுத்தது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்திற்கான எந்த ஒரு மசோதாவை நிறைவேற்றுவதிலும் மக்களவையை போன்றே மாநிலங்களவையும் அதிகாரம் பெற்றுள்ளது. மாநிலங்களவை உறுப்பினர்கள் மக்களவை உறுப்பினர்கள் மற்றும் அனைத்து மாநிலங்களின் சட்டமன்ற உறுப்பினர்களுடன் சேர்ந்து குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்கிறார். இவர்கள் குடியரசுத் தலைவர், உச்ச நீதிமன்றம், உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் பதவி நீக்க செயல்முறைகளில் அதிகாரம் பெற்றுள்ளனர். அடுத்ததாக தேசிய முக்கியத்துவம் கருதி மாநில அரசு பட்டியலை உருவாக்கும் அதிகாரத்தை மாநிலங்களவை பெற்றுள்ளது. மாநிலங்களவையின் 3/2 பங்கு உறுப்பினர்கள் பெரும்பான்மையுடன் ஒரு தீர்மானம் ஒப்புதல் பெறுகிறது. இதன் 3/2 பங்கு உறுப்பினர்கள் பெரும்பான்மையுடன் அகில இந்திய பணிகளை உருவாக்கவும் நீக்கவும் அதிகாரம் பெற்றுள்ளனர். அடுத்ததாக ஈரவையில் ஓர் அவையான மக்களவை, லோக்சபா பத்தி பார்க்கலாம். மக்களவையானது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளை கொண்ட இந்திய நாடாளுமன்றத்தின் புகழ்மிக்க அவையாகும். தற்சமயம் மக்களவை 545 உறுப்பினர்களை கொண்டுள்ளது. மக்களவை உறுப்பினராவதற்கான தகுதிகள், குவாலிஃபிகேஷன் ஆஃப் த மெம்பர்ஸ்: இந்திய குடிமகனாக இருத்தல் கூடாது, 25 வயதிற்கு குறைவுடையவராய் இருத்தல் கூடாது, அவரது பெயர் நாட்டின் ஏதாவது ஒரு பகுதியின் வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றிருத்தல் வேண்டும், மத்திய மாநில அரசு அலுவலகங்களில் ஊதியம் பெறும் பதவியில் இருத்தல் கூடாது, மனநிலை சரியில்லாதவராகவோ அல்லது பெற்ற கடனை திருப்பி செலுத்த இயலாதவராகவோ இருத்தல் கூடாது.
அடுத்ததாக நம்ம மக்களவையின் தேர்தல் பத்தி பார்க்கலாம். மக்களவை தேர்தலுக்கான ஏற்பாடுகள், மேற்பார்வையிடுதல், நடத்துதல் ஆகிய பணிகளை இந்திய தேர்தல் ஆணையம் செய்கிறது. மக்களவை தேர்தலுக்காக நாடு முழுவதும் மக்கள் தொகையின் அடிப்படையில் பல தொகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளன. வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்ட 18 வயது நிரம்பிய இந்திய குடிமக்கள் அனைவரும் தங்கள் பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்க தகுதியுடையவர் ஆவர். அடுத்ததாக மக்களவையின் செயல்பாடுகள், ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் தி லோக்சபா. அனைத்து மசோதாக்களையும் மக்களவையில் அறிமுகப்படுத்தவும் நிறைவேற்றவும் முடியும். அடுத்து, குடியரசுத் தலைவர், உச்சநீதிமன்ற நீதிபதிகள் போன்றவர்களின் பதவி நீக்க விவகாரங்களில் பங்கேற்க மாநிலங்களவையைப் போலவே மக்களவையும் அதிகாரம் பெற்றுள்ளது. அடுத்து, அரசியல் அமைப்பு சட்ட திருத்தத்திற்கான எந்த ஒரு மசோதாவை நிறைவேற்றுவதிலும் மாநிலங்களவையைப் போலவே மக்களவையும் சமமான அதிகாரம் பெற்றுள்ளது. அடுத்தது, மக்களவை உறுப்பினர்கள் குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர் ஆகியோரை தேர்ந்தெடுக்கும் அதிகாரம் பெற்றுள்ளனர். நம்பிக்கையில்லா தீர்மானம் லோக்சபாவில் மட்டுமே அறிமுகப்படுத்த முடியும். இத்தீர்மானம் நிறைவேற்றப்பட்டால் பிரதம அமைச்சர் உட்பட மற்ற அமைச்சர்களும் தங்களது பதவிகளை ராஜினாமா செய்ய வேண்டும். அடுத்ததாக நாம பார்க்க போறது சபாநாயகர், த ஸ்பீக்கர். மக்களவையை தலைமையேற்று நடத்துபவர் சபாநாயகர் ஆவார். நாடாளுமன்ற இரு அவைகளின் கூட்டத்திற்கும் தலைமை வகிப்பார். அவர் ஒரு மசோதாவை நிதி மசோதாவா அல்லது சாதாரண மசோதாவா என தீர்மானிக்கும் அதிகாரம் பெற்றுள்ளார். 1985ஆம் ஆண்டு கட்சி தாவல் தடை சட்டத்தின்படி இந்திய அரசியலமைப்பு சட்டம் 10வது அட்டவணை அடிப்படையில் ஒரு உறுப்பினர் மக்களவை உறுப்பினராக தகுதி பெற்றவரா இல்லையா என்பதை தீர்மானிக்கும் அதிகாரம் சபாநாயகருக்கு உண்டு. அடுத்தது நம்ம நாடாளுமன்றத்தின் அதிகாரங்கள் மற்றும் செயல்பாடுகள், பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த பார்லிமெண்ட். ஃபர்ஸ்ட், இந்திய நாடாளுமன்றம் சட்டம் இயற்றுதல், நிர்வாகத்தினை மேற்பார்வையிடுதல், வரவு செலவு திட்டத்தினை நிறைவேற்றுதல், பொதுமக்கள் குறைகளை போக்குதல், மேலும் வளர்ச்சி திட்டங்கள், சர்வதேச உறவுகள், உள்நாட்டு கொள்கைகள் போன்றவைகளை விவாதித்தல் என பல பணிகளை செய்கிறது. அடுத்து, நாடாளுமன்றம் குடியரசுத் தலைவர் மீதான அரசியல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கவும், உச்ச நீதிமன்ற, உயர் நீதிமன்ற நீதிபதிகள், தலைமை தேர்தல் ஆணையர், இந்திய தலைமை கணக்கு தணிக்கையாளர் ஆகியோரை அரசியல் அமைப்பு சட்ட விதிமுறைகளின்படி பதவி நீக்கம் செய்யவும் அதிகாரம் பெற்றுள்ளது. அடுத்ததாக, நாடாளுமன்றமானது நிர்வாகத்தினை கேள்விகள், துணை கேள்விகள் கேட்பதன் மூலமாகவும், ஒத்திவைப்பு தீர்மானங்கள், விவாதங்கள், தீர்மானங்கள் இயற்றுதல், கண்டன தீர்மானம் அல்லது நம்பிக்கையில்லா தீர்மானத்தை விவாதித்து அவையில் கொண்டு வருதல் போன்றவைகளின் மூலமாகவும் தனது கட்டுப்பாட்டினை செலுத்தி வருகிறது. கடைசியாக, மாநிலங்களின் எல்லைகளை மாற்றி அமைத்திட நாடாளுமன்றத்துக்கே அதிகாரம் உண்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.